இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமை உள்ள கர்த்தராகிய நான் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. யோவான் அதிகாரம் 5:14. என் வேதனையின் மத்தியில் என்னை தேற்ற ஒருவருமில்லையே என்று கலங்கிக் கொண்டு இருக்கும் என் மகனே, என் மகளே, உன் கர்த்தராகிய நான் சொல்வது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களைத் தேற்றுவேன். ஏசாயா அதிகாரம் 66:13. ஆளில்லாத வனாந்திரத்திலே பிள்ளையின் அழுகுரலைக் கேட்டு ஆகாரைக் கண்ணோக்கின தேவன் நான். நிச்சயமாய் உன் வேதனைகளையும் அறிந்தவராய் இருக்கிறேன், ஆகவே கலங்காதே. தாய் போல உன்னை தேற்றுகிற தெய்வம் நான் உன்னை தேற்றி உன் மாறாவை மதுரமாக மாற்றுவேன். என் மகனே, என் மகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. இதோ உன்னை புலமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா அதிகாரம் 48:10. அநேக தேவைகளோடு தேவனுடைய சமூகத்திலே நெடுநாளாய் காத்திருக்கும் என் மகளே, என் மகனே, இன்று நான் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்தம் இது. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களைச் செய்வார். யோவேல் அதிகாரம் 2:21. என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார் என்ற விசுவாசத்தோடு மோரியா மலையில் ஏறின ஆபிரகாமின் தேவையை சந்தித்த தேவன் நான் என் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார் என்று முழு மனதோடு காத்திருக்கும் உன் வாழ்விலும் பெரிய காரியங்களைச் செய்து உன் தேவையை சந்திப்பேன், மகிழ்ந்து களிகூறுங்கள். உன் வாழ்க்கையில் வேதனைகள் அநேகமாயிருக்கிறதே என்று புலம்புகிறாயோ? உன் வேதனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நீ அமிழ்ந்து போக உன் தேவனாகிய நான் உன்னை விடமாட்டேன். உன் பிரச்சனையைக் காட்டிலும் இயேசுவாகிய நான் பெரியவராயிருக்கிறேன். ஆகவே என்மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தில் நீ உறுதியாயிரு. எல்லாவிதமான இக்கட்டிலிருந்தும் நான் உன்னை விடுவித்து காப்பேன். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளெல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் அதிகாரம் 31:24. என் மகளே, என் மகனே, நான் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறேன். என் வாழ்வில் மட்டும் ஏன் இத்தனை பாடுகள் என்று புலம்பாதே. உத்தமனாய் வாழ்ந்த யோபுக்குரிய எல்லாவற்றையும் சாத்தான் பறித்தாலும் இறுதியில் வெற்றி யோபுவுக்குத்தான். எத்தனையோ பாடுகளை சாத்தான் உன் வாழ்வில் அனுமதித்தாலும் சோர்ந்து போகாதே. அவன் திட்டங்கள் எதுவும் உன்னை மேற்கொள்வதில்லை. தேவனாகிய நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். சாத்தான் பறித்தவற்றையெல்லாம் இரட்டிப்பாய் தந்து உனக்கு ஜெயத்தை தருவேன். வெற்றி உனக்குத்தான். மகளே, நல்முடிவை எதிர்பார்த்திருந்த எனக்கு எல்லாம் எதிர்மறையாய் இருக்கிறதே என்று கலங்குகிறாயோ? யோசேப்பின் வாழ்வில் தேவனின் செயலை சற்று கவனித்துப் பார். யோசேப்பின் பார்வையில் சகோதரர்கள் செய்தது தீமையான காரியம்தான், ஆனால் தேவனாகிய நான் அதை நன்மையாய் மாற்றினேன். ஆகவே எதிர்மறையான முடிவை குறித்து கலங்காதே. நீ எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பானதை நான் உனக்கு ஆயத்தம் செய்திருப்பதை நீ காண்பாய். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது, தேவனுடைய செயலை கவனித்துப் பார். பிரசங்கி அதிகாரம் 7:13. என் மகளே, என் மகனே, நீ என் கரங்களுக்குள் இருக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் எவரும் தொட முடியாது, எதுவும் அசைக்க முடியாது என்ற சத்தியத்தை புரிந்துகொள். கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டையின் கீழ் மறைத்துக் கொண்டு எந்த எதிரிகளும் எந்த ஆபத்துகளும் தொட முடியாதபடி மூடி காத்துக் கொண்டிருக்கிறதோ, அதைப் போலவே உன்னை நான் சத்துருவின் போராட்டங்களும் எதிரிகளின் சூழ்ச்சிகளும் நெருங்காதபடிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். என் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியமும் என் செட்டைகளின் நிழலில் களிகூறுதலும் என் செட்டைகளின் நிழலில் ஆசீர்வாதமும் என் செட்டைகளின் நிழலில் பாதுகாவலும் உனக்கு நிச்சயம் உண்டு. எனவே பதறாதே, கலங்காதே, தொடர்ந்து முன்னேறு. வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னைச் சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணப்பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சங்கீதம் அதிகாரம் 17:9. என்னை நீ விசுவாசிக்கிறாய் என்றால் ஆமென் என்று கமெண்ட் செய்யுங்கள். ஆமென்.